ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, என்னோடய பொண்ணு இன்றைக்கி சமைச்சிருக்கு. என் செல்லக்குட்டி தக்காளி சாதம் செய்ய சொன்னேன். செமையாக செஞ்சுருக்கா. பிரியாணி டைப்பில் செஞ்சுருக்கா. அதை சாப்பிடும்போது தக்காளி சாதம் ஃபீலே இல்லை, பிரியாணி ஃபீல் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குமே. நல்லா உதிரி உதிரியாக செஞ்சுருக்கா பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள், நிறம் எல்லாமே செமையாக வெந்தது, பதம் எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்கா. தண்ணி அளவு எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அவளாகவே செஞ்சுருக்கா. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது. நம்ம ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைங்கள சமைக்க சொல்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு பார்த்தா, அது என்னென்னா ஒரு அஸ்திடுச்சு என் பொண்ணு. பாருங்கள், அடுத்தது முட்டை பொடிமா செய்ய போகிறாளாம் என் செல்லக்குட்டி. எண்ணெய் சட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கு. பிள்ளைங்க எனி டைம் லீவு நாளில் உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டில் பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்குது. என் பிள்ளை எனக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மாதிரி யார் வீட்டிலலாம் அவங்க பிள்ளைங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். இதனால் டார்ச்சர் பண்ண வேணாம் பிள்ளைங்கள. அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யணும். இது எங்கள் பாப்பாவாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சுருக்கு. சூப்பராக செய்யுது. ஆனால் காய்கறியெல்லாம் தான் குட்டி குட்டியாக கட் பண்ண தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் அதெல்லாம் பெரிய குறை கிடையாது. அவளுக்கு தெரிஞ்சபடி செஞ்சுருக்கா. கையை கட் பண்ணிக்கக்கூடாதுன்னு பயந்து கொஞ்சம் பெரிய பீஸாஸாக கட் பண்ணியிருக்கா. பரவாயில்ல, இருந்தாலும் இது ஃபஸ்ட்டு டைமில் முதல் செஞ்சுருக்கா. அதுவும் செம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கா. முட்டை கூட உடைக்க தெரியல. கருவை களைச்சிச்சு ஊற்றிடுது. அழகாக உடச்சி ஊற்ற தெரியல. என்ன பண்ணுறது, பிள்ளைங்கள்லாம் வேலையே செய்யாமல் பழகிடுச்சிங்கள்ல. ஒரு நாள் அதுங்கள்ட்ட கிச்சனை கொடுத்து பார்த்தா தான் தெரியுது எந்தளவுக்கு செய்கிறாங்கங்கிறது. நல்லாவே செய்கிறா, பரவாயில்ல. பிள்ளைங்க படிப்பு மட்டும் இல்லாமல் எல்லா நாலேஜும் வேணும் குழந்தைங்களுக்கு. நம்ம ஏதோ ஒரு எமர்ஜென்சி கிச்சனில் வச்சு சமைக்கணும் அப்படிங்கும் போது அதுங்க பயப்படக்கூடாது. நெருப்பு பற்றோ எண்ணெய் வெடிக்கும் அப்படின்ற எந்த விதத்துலேயும் பயப்படாமல் ஒரு துணிச்சலாக செய்யணும். அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல. சூப்பராக செஞ்சுருக்கு. தயிர் பச்சடி கூட பக்காவாக செஞ்சுருக்கா. சில பேருக்கு தயிர் பச்சடியே செய்ய தெரியாது, விறுவிறுன்னு வச்சுருவாங்க. இவள் தயிர் பச்சடியுமே செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கு என் பொண்ணு. என் பொண்ணுங்கிறதுக்காக சொல்லலை, இருந்தாலுமே எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. இந்தளவுக்கு நல்லா செய்வான்னு நான் நினைக்கவே இல்லை. தக்காளி சாதத்தில் கூட அவளுக்கு மீல் மேக்கர் பிடிக்கும்ன்ட்டு அதில் தக்காளி சாதத்தில் மீல் மேக்கர் நிறைய போட்டிருக்காங்க. எனக்கும் பிடிக்கும் தான். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. முட்டைப்பொடி பாக்ஸு கரெக்டாக எல்லாம் அளவு மெஷர்மெண்ட் கரெக்டாக போடுறது தான் சமையல்லையே ப்ளஸ்ஸு கிடைக்கும். அவள் எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போட்டு செஞ்சுருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் டார்ச்சர் கொடுக்காம இந்த லீவ் நாளில் அவங்களுக்கு வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்து செய்ய சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பாய்.